அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம். எண் 184 கீழ் 366. வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 3/7/2024 புதன். பிரான்சிஸ் வாழ்ந்தபோது ஒரு சிறுவன் சபையில் வந்து சேர்ந்தான். சகோதரர்கள் அவசியம் கருதி வெள்ளிய தரையில் படுத்திருந்த போது அவர் மட்டும் தனியான ஒரு சிறிய இடத்தில் தங்கியிருந்தார். பிரான்சிஸ் ஒரு முறை மாலையில் தனது இரவு வேளை புகழ் மன்றாட்டை முடித்துக்கொண்டு மற்ற சகோதரர்கள் உறங்கும்போது இரவில் ஜெபிக்க எழுவதற்காக முன்கூட்டியே உறங்க சென்று விட்டார். அந்த சிறுவன் பிரான்சிஸின் அருள் வாழ்வை கண்டுபிடிக்கவும், அவர் இரவில் விழித்தெழுந்து செய்வது என்ன என்று அறிந்து கொள்ளவும், அவருடைய நகர்வுகளை எல்லாம் கவனத்துடன் உளவு பார்க்க விரும்பினான். தான் உறங்கிவிடாதபடியும் பிரான்சிஸ் எழும்போது அறிந்து கொள்ளவும், அவர் அருகில் அவன் தனது கச்சை கயிற்றை பிரான்சிஸுடைய கயிற்றோடு பிணைத்து கொண்டான். ஆனால் அவர் இத்திட்டம் எதையும் உணரவில்லை. அந்த இரவின் முதற்பகுதியில் மற்ற சகோதரர்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த போது பிரான்சிஸ் எழுந்து அவரது கச்சை கயிறை அந்த சிறுவனோடு கட்டப்பட்டிருப்பதை கண்டார். சிறுவன் அதை உணராதபடி அதை மெதுவாக அவிழ்த்துவிட்டு பிரான்சிஸ் எழுந்து தனியாக அந்த இடத்திற்கு அருகிலுள்ள வனப்பகுதிக்கு சென்றார். அங்கே இருந்த ஒரு சிறிய அறையில் நுழைந்து ஜெபிக்க தொடங்கினார். சிறுவன் சிறிது நேரம் கழித்து விழித்தபோது கச்சை கயிறு அவிழ்க்கப்பட்டதையும் பிரான்சிஸ் அங்கு இல்லாததையும் கண்டு எழுந்து அவர் இருக்கும் இடம் தேடி அலைந்தான். அங்கே வனப்பகுதிக்கு செல்லும் வாயில் திறந்திருப்பதையும் கண்டதும் பிரான்சிஸ் அந்த வழியாகத்தான் சென்றிருக்க வேண்டும் என்று யூகித்து அச்சிறுவனும் வனப்பகுதிக்கு சென்றான். பிரான்சிஸ் இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கும் இடத்தை அடைந்த அந்த தருணத்தில் அவர் குரல்களின் பெரிய சப்தத்தை கேட்டார். அவர் கேட்டதை காணவும் அதனை புரிந்து கொள்ளவும் அந்த இடத்தின் அருகில் சென்றான். அங்கு அவன் பிரான்சிஸை சூழ்ந்து சுடர்ந்த மகத்தான ஒளியை கண்டான். அதன் மத்தியில் கிறிஸ்துவையும் அன்னை மரியாவையும் திருமுழுக்கு யோவான் மற்றும் நற்செய்தியாளர்கள் மேலும் வானதூதர்களின் பெருந்திரளும் அவருடன் உரையாடுவதை கண்டான். இவற்றை கண்டு காது கொண்டு கேட்டதும் அவன் தரையில் விழுந்து செத்தவன் போல் கிடந்தான். பின்னர் அந்த அற்புதமான திருக்காட்சி நிறைவுற்றதும் பிரான்சிஸ் தனது இடத்திற்கு திரும்பினார். அப்போது அவரது கால்கள் வழியில் கிட்டத்தட்ட இறந்து விட்டவன் போல் கிடந்த சிறுவனின் மீது தடுக்கியது. ஒரு நல்ல ஆயன் தனது சிறிய ஆடுகளை பேணுவது போல மன உருக்கத்தோடு அவனை தன் கரங்களால் தூக்கி சுமந்து எடுத்துக்கொண்டு எல்லாம் வந்து சேர்ந்தார். அசிசியாரின் அர்த்தமிகும் அருள்வாழ்வு. அன்னை பூமி எந்த ஒரு விதையினிடத்தும் பரிவு காட்டுவதில்லை. எந்த விதையும் சுலபமாக முளைத்து வர அது அனுமதிப்பதில்லை. உண்மையில் அது ஒவ்வொரு விதைக்கும் எதிராக நிற்கிறது. அந்த விதை இந்த புவியின் ஆற்றல்கள் அனைத்தையும் எதிர்த்து போரிட்டு முளைவிட்டு நிலத்திற்கு மேலே வெளிவர வேண்டியுள்ளது. அதிர்ஷ்டவசமாக அந்த விதை முளைத்து வரும் வரை அதை எதிர்த்து நின்ற அதே பூமி பிறகு அதை பேணி பராமரித்து அது வளர்வதற்கு உதவுகிறது. அந்த விதையை தகுதியுடையதாக்குவதற்காக
இயற்கையின் வழி அது. அந்த விதை தகுதியானது என்று இயற்கை உணர்ந்ததால் அது தன் முழுமையான ஆற்றலுடன் வளருவதற்கு தேவையான அனைத்து வளங்களையும் அது அவ்விதைக்கு வழங்குகிறது. பூமியின் எதிர்ப்பிற்கு ஈடு கொடுக்க முடியாமல் தோற்று போன விதைகள் மடிந்து மண்ணோடு மண்ணாகின. அதேபோல் அனைத்து மாபெரும் மனிதர்களும் மாபெரும் சவால்களை எதிர்கொள்வதற்கு சூழ்நிலைகளின் கட்டாயத்திற்கு ஆளான சாதாரண மனிதர்கள்தான். தங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட ஆற்றல்களை வெற்றி கொண்டு மிக சிறந்த வெற்றியாளர்களாக உருவெடுத்த எளிய மனிதர்களால் வரலாறு நிரம்பி வழிகிறது. அசிசியோர் என்றும் வாழும் ஒரு வரலாறு. நாளை சந்திப்போம்.